இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூன் 14ஆம் தேதி என்பது ஆஸ்திரியாவின் உயிரியல் விஞ்ஞானியும் மருத்துவருமான கார்ல் லாண்ட்ஸ்டீனரின் பிறந்த நாளாகும். இவர்தான் இரத்தத்தில் AB மற்றும் O ஆகிய பிரிவுகள் உள்ளதை 1901ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். அதற்கு இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 19 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் இரத்த தானம் செய்யலாம். ரத்தம் கொடுப்பவர்கள் உடல் எடை 45 கிலோவிற்கு மேல் இருக்க வேண்டும். ஆண்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் பெண்கள் 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் இரத்த தானம் செய்யலாம். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு 12 கிராமுக்கு மேல் இருக்க வேண்டும். இரத்த தானம் செய்வதால் உடல் பலவீனமாகும் என பரவலான கருத்து உள்ளது. இது தவறான புரிதல். ரத்தம் கொடுப்பதால் எந்த தொந்தரவும் வருவதில்லை. 300 மில்லி லிட்டரிலிருந்து 450 மில்லி லிட்டர் வரை இரத்த கொடை அளிக்கலாம். இரத்த தானம் செய்வது விலைமதிப்பற்ற உயிரை காப்பதுடன் இரத்தம் கொடுப்பவருக்கும் நன்மை அளிக்கிறது. குறிப்பாக இரத்த தானம் செய்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்வது மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது. எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் இரத்த தானம் வழங்க உடல் தகுதியுடையவர்கள் இரத்த தானம் செய்து நாமும் நலம் பெற்று பிறர் நலமும் காப்போம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பிரகாஷ்.